எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் இருக்கோம். அடுத்து நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நார்த் மெட்ராஸ், அதாவது வட சென்னை. நம்ம இருக்கிறது இப்போது தலைமைச் செயலகம் அப்படியே பாருங்கள். ஸோ நம்ம கிராஸ் பண்ணி வந்தது மெரினா பீச்சிலேருந்து கிராஸ் பண்ணி இப்போ பட்டினப்பாக்கம் பீச்சில் இருக்கோம். அப்படியே ஸோ திருவான்மியூர் வேலையை முடிச்சுட்டு இப்போ எக்ஸாக்டாக எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடையார் பீச்சில் இருக்கோம். அடையார் கூவமில் இருக்கோம். இப்போ நம்ம ஊருக்கு எப்படி காவிரி பாலமோ நம்ம ஊருக்கு வந்து இந்த அடையார் கூவம், அடையாறு ஒரு மினி காவிரி பாலம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அதே ஃபீல் கொடுத்து அப்படியே இருக்குது. என்ன இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, தூர்வாரி நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இதோட இது வியூ எடுத்திருக்கோம், மாண்டேஜ் எடுத்திருக்கோம். நீங்களே கொஞ்சம் பாருங்கள். இதுலயே பாத்தீங்கன்னாலே தெரியும், எங்களுக்கு பின்னாடி பாருங்களேன், அப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது பாருங்க. பயங்கரமான வியூ, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஜெயிச்சாலும் இப்ப நாம தண்டையார்பேட்டையில இருந்து ரிட்டர்ன் வந்தோம்ல, அங்க நம்ம ரிலேட்டிவ் ஒருத்தங்க இப்பதான் ரீசெண்டா காலேஜ் முடிச்சுட்டு வீட்லயே ஹோம்மேடு ஹேண்ட் கிராஃப்ட் பண்றாங்க மக்களே. அது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க இப்ப வீடியோல பாக்குறதுதான் மக்களே. இத நம்ம சேனலுக்காக பர்சனல் கிஃப்டாக கொடுத்தாங்க மக்களே. நாங்க இதுவரை எதையும் ப்ரொமோட் பண்ணதில்லை, இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரொமோஷன். இதுக்கு அமௌண்ட் எதுவும் வாங்கலை மக்களே. உங்களுக்கும் இந்த மாதிரி ஹேண்ட் கிராஃப்ட் கிஃப்ட் வேணும்னா இந்த வீடியோக்கு கீழே இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்கோம், நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆனா ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் மக்களே, நீங்க ஆர்டர் பண்ற மாதிரி இருந்தா ஒரு 1 வீக் பிஃபோர் ஆர்டர் கொடுத்துருங்க. அப்பதான் நீங்க எதிர்பார்க்குற தேதியில கிஃப்ட் கொடுக்க முடியும் மக்களே. ஷார்ட்கட்டுன்னு நினச்சி இந்த சந்துக்குள்ளே விட்டோம் மக்களே, மயிலாப்பூர் கோயிலுக்கு போகிறதுக்கு. அவ்வளோது. மயிலாப்பூரில் மெட்ரோ வேலை நடந்துட்டு இருக்கனால கூகுள் மேப் கொஞ்சம் வேலையை காமிச்சு விட்டுருதுங்க. அதனால வெளியூர்ல இருந்து வர மக்கள் அக்கம் பக்கத்துல கொஞ்சம் கேட்டுட்டு அட்ரஸ் கேட்டுட்டு கோயிலுக்கு வாங்க. நேரா போட அந்த குளத்துக்கு அந்த சைடு போகணும். இது ஓகே தானே? அடையாறு பிரிட்ஜில் காற்று வாங்கிட்டு அடுத்து நம்ம வந்து மயிலாப்பூர் வந்தாச்சுங்க. அதுவும் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம கபாலீஸ்வரர் கோயில் வாசலில் நின்றுட்டுருக்கோம். இந்த கோயிலில் வந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 16ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்டது. அப்புறம் விஜயநகர பேரரசனால் எடுத்து கட்டப்பட்டது. போர்ச்சுகீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே இருக்க கல்வெட்டுலாம் நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நம்ம பார்வதி அம்மன் வந்து கற்பகாம்பாலாவும், நம்ம சிவன் வந்து கபாலீஸ்வரராகவும் இங்கே காட்சி தராங்க. இந்த குளத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி இருக்குது. நம்ம லாஸ்ட் டைம் வந்தப்போ தண்ணியே இல்லை ஆக்சுவலாக. மயிலாப்பூருங்கிறதுக்கான பேர் காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம பார்வதி அம்மன் வந்து மயிலாக மாறி நம்ம சிவனை பூஜிச்சதுனால மயிலாப்பூர்னு பேர் வந்துச்சு. மயிலைன்னு சொல்லுவாங்க, கபாலீஸ்வரர்னு சொல்லுவாங்க, நிறையா இருக்குது. தேர் திருவிழா வந்து இங்கே வீதி விழாவை சுற்றி வர்றது வந்து ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் 63 நாயன்மார்களுக்கு வந்து பங்குனி இறுதியிலை சித்திரை 1லையும் இது நடத்துவாங்க, குரு பூஜை நடத்துவாங்க. அது ரொம்ப பெரிய லெவலில் இங்கே நடத்துவாங்க. நிறையா பேர் 1500 2000க்கு மேலே இங்கே கூடுவாங்க.
அப்புறம் வந்து பங்குனி பெருவிழா வந்து இங்கே பெரிய லெவலில் நடக்கும் பங்குனி மாதம். அவ்வளோதான். என்னாலும் ஒன்றும் புரிய மாட்டேன். மயிலாப்பூரில் இருக்க மயிலை காஃபி ஷாப்க்கு வந்தாச்சுங்க. காஃபி ஆர்டர் பண்ணிட்டோம். ஃபேமஸ் கடை மயிலாப்பூரை பொறுத்த வரைக்கும். மயிலாப்பூர் மட்டும் இல்லை, சென்னையிலேயே நல்ல ஃபேமஸான கடை தான் அது. டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குங்க. அந்த இனிப்பு வந்து இன்னும் நாக்கள் அப்படியே ஒட்டிருக்கு. இது வந்து எவ்வளோ நேரம் இருக்குங்கிறத நாங்கள் சொல்கிறோம். ஆனால் பயங்கர டேஸ்ட்டாக இருக்குது. பார்ப்போம். இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக மயிலாப்பூர் கோவிலை முடிச்சுட்டு தரிசனத்தெல்லாம் இது பண்ணிவிட்டு பக்கத்துலேயே தான் கடை. வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் மஸ்ட்டாக. இதில் எதிர்பாராத ஒன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, காஃபி ஒன்று 40 ரூபா மக்களே. மக்களே, மயிலாப்பூர் காஃபியை குடிச்சிட்டு இப்போ நம்ம டி நகரில் இருக்கோம். ஆக்சுவலாக டி நகருக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்னன்றதை நான் நாளைக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டயர்டு. ஸோ இதோட டே 1 முடிஞ்சிச்சு. நாங்கள் குளத்தூரில் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறோம். ஸோ குளத்தூரை நாளைக்கு காலைல காட்டுறோம். பாய். வண்டி இருக்கு. Subramaniam Street, then make a U-turn at Pinjala Subramaniam Street. Make a U-turn at ரொம்ப ஃப்ரீ டிரைவிங். ஆல்மோஸ்ட் ஒரு 300லேருந்து 350 கிலோமீட்டர் ஓட்டிருப்போம். ஸோ இன்றைக்கும் பைக் ரைடு தான். ஸோ இப்போ குளத்தூர்லேருந்து எங்கே போக போகிறோம்னா மாதாம்பாக்கம் போக போகிறோம். அங்கேயும் ஒரு ஃப்ரெண்டை மீட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். வாங்க போகலாம். ஒன்றும் பண்ண முடியாது. அமுகு டுமுகு அமால் டுமா. அமுகு டுமுகு அமால் டுமா. அமுகு டுமுகு அமால் டுமா.